நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஜெயா, ஒரு நிமிஷம். சொல்லு கார்த்திக். இப்பதான் காலேஜுக்கு வரியா? ஆமா. இப்பவாது தெரிஞ்சுக்கோ இவ லட்சணம் என்னன்னு. இப்ப என்ன வேண்டாம் அவளுக்கு? நீ அவளை விடு. இப்பதான் காலேஜுக்கு வரியா? அதுக்கு பதில் சொல்லு. என்னடா அண்ணனும் தங்கச்சியும் ஏதோ குற்றவாளி அன்னைக்கு வச்சு கேள்வி கேட்கற மாதிரி கேக்குறீங்க? பேச்ச மாத்த ட்ரை பண்றடா. இங்க பார், உனக்கும் எனக்கும் செட் ஆகாதுன்னு தெரியும்ல. என் விஷயத்துல தலையிடாத, அப்புறம் நல்லா இருக்காது. ஜெயா, இப்போ எதுக்கு அவன் மேலே கோவப்படுற? நான் கேட்டதுக்கு நீ பதில் சொல்லு. எதுக்கு இப்பதான் காலேஜுக்கு வரேன்னு போய் சொல்ற? நான் என்னடா போய் சொன்னேன்? இப்போ யார் கூட பேசிட்டு இருந்த? வெற்றியோட பேசிட்டு இருந்தேன். அதையும் சொல்லல. அதை ஏன்டா நான் உங்ககிட்ட சொல்லணும்? நான் யார்கிட்ட வேணாலும் பேசுவேன். அது எல்லாத்தையும் சொல்லணும்ன்ற அவசியம் எனக்கு இல்ல. எனக்கும் அவனுக்கும் தான் ஆகாதுன்னு தெரியும்ல, அப்புறம் எதுக்கு அவன் கூட பேசுற? என்னடா பைத்தியம் மாதிரி பேசுற? எனக்கும் இவளுக்கும் கூட தான் ஆகாது. நீ ஏன் அவகிட்ட பேசுற நான் கேட்க முடியுமா? இவ என் தங்கச்சி. அவன் என் ஃப்ரெண்டுடா. கார்த்திக், நான் சொல்றேனே, நீ இப்படி கோவப்படாத. நீ எனக்கு எவ்வளவு முக்கியமோ எனக்கு அதே அளவு வெற்றியும் முக்கியம்டா. நீ சொல்றேன்றதுக்காகலாம் என்னால அவன்கிட்ட பேசாம இருக்க முடியாது. ஓ, அதனாலதான் இந்த ஆள்காட்டி வேலை நீ பண்ணிட்டு இருக்கியா? எதுவுமே தெரியாம தெரிஞ்ச மாதிரி பேசாத. உன்னை பத்தி இவனுக்கு வேணா தெரியாம இருக்கலாம், ஆனா எனக்கு நல்லா தெரியும். இதே மாதிரி பேசிட்டு இருந்த அன்னைக்கு வச்ச மாதிரி நாளை வைப்பேன். பாரு கார்த்தி, நீ இருக்கும் போது எப்படி பேசுறான்னு. என்ன ஜெயா எப்படி பேசிட்டு இருக்க? பின்ன எப்படிடா பேச சொல்ற? உன் தங்கச்சி என்ன ஆள் காட்டின்னு சொல்வா, நீ அவளை எதுவும் கேட்காம என்னைய கேட்டுட்டு இருக்க? நான் வெற்றி கிட்ட பேசினேன்னு சொல்லிட்டு இருக்கீங்களே, நான் என்ன பேசினேன்னு உங்களுக்கு தெரியுமா? சும்மா எடுத்தோம் கவுத்தோன்னு பேசிட்டு இருக்க கூடாதுடா. சரி, என்ன பேசுனேன்னு சொல்லு. முதல்ல இவளை இந்த மாதிரி பேசுறத நிறுத்த சொல்றியா? ஒருத்தருக்கு ஒருத்தர் ஏன்டா அடிச்சுக்கிறீங்க? பழையபடி ஒன்னாயிடுங்க, சண்டை போடாதீங்கன்னு சொன்னேன். இது தப்பா? எனக்கு என்னவோ நம்பிக்கை இல்ல. டேய், அவளை தயவு செஞ்சு கொஞ்சம் பேசாம இருக்க சொல்லு. கார்த்திக், நான் பண்ணது தப்புன்னு உனக்கு தோணி இருந்தா நானும் வெற்றியும் பேசிட்டு இருந்த அடுத்த செகண்டே வந்து கேட்டிருக்கலாம்ல. அதை விட்டுட்டு இப்ப வந்து விசாரணை பண்ணிட்டு இருக்க. நீ ரொம்ப மாறிட்டடா, முன்ன மாதிரி இல்ல. நான் உன்னை சந்தேகப்பட்டு கேட்கல ஜெயா. நீ கேட்ட விதம் அப்படிதான் இருந்தது. நான் இவ்வளவு சொன்னதுக்கு அப்புறமோ நீ என்ன நம்புறதும் நம்பாததும் உன் இஷ்டம். ஏன் ஜெயா அப்படி பேசுற? நான் போய் உன்னை சந்தேகப்படுவேனா? நீ திருந்தவே மாட்டடா. அவளையே நம்பி அவ சொல்றதையே கேட்டுட்டு எக்கடாவது கெட்டுப்போ. நான் பண்றது சில நேரத்துல தப்பா கூட இருக்கலாம். அதுக்காக நீ என்ன தப்பா எடுத்துக்காத. நான் நினைக்கலடா. எனக்கு உன்னை பத்தி நல்லா தெரியும். அது மட்டும் இல்ல, வெற்றி இல்லாததே என்னால தாங்கிக்க முடியல. நீ என்னை விட்டு போயிடாத ஜெயா. நான் எங்கேயும் போல கார்த்திக், போகவும் மாட்டேன். அதை முதல்ல நீ புரிஞ்சுக்கோ. உன்னையும் வெற்றியும் சேர்த்து வச்சு பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். அது தப்பாடா? உன் மனசுல அந்த ஆசை இல்லைன்னு சொல்லு. இன்னையோட இந்த நிமிஷத்தோட நான் அவன்கிட்ட பேசுறதை நிறுத்திடுறேன். ஏன்டா பொய்யா நடிச்சுக்கிட்டு? இதெல்லாம் வேணாண்டா. கோவத்தெல்லாம் விட்டுடு. அவன்கிட்ட போய் பேசு, எல்லாம் சரியாயிடும். நான் பண்றது சரியா தப்பான்னு எனக்கு தெரியல. எனக்கு கொஞ்சம் டைம் வேணும். நல்லா யோசிடா. ஒரு சின்ன சாரி உங்க ரெண்டு பேரையும் சேர்த்து வைக்கும். அதை ஏன்டா உன்னால சொல்ல முடியல? கொஞ்சம் யோசிடா. தொடக்கம்னு ஒன்று இருந்தா அதுக்கு முடிவுன்னு ஒன்று வேணும். புரியுது. அதுக்கு தான் நானும் யோசிச்சுட்டு இருக்கேன். ஆனா நீ யோசிக்கிறதுக்குள்ள இந்த பிரச்சனை பெருசாயிட போகுதுடா. நாளைக்கு இந்த பிரச்சனையை உங்களை சேர விடாம பண்ணிட போகுது. அதுக்கு நீ இடம் கொடுக்காத. சரி ஜெயா, நான் கொஞ்சம் யோசிக்கணும். எனக்கு கொஞ்சம் டைம் கொடு. கண்டிப்பாடா. நீ போய் பேசினா அந்த பிரச்சனை சரியாயிடும். நீ பொறுமையா யோசிச்சு ஒரு முடிவெடு. ம். என்ன கவிஞரே, காலையிலே கவிதையா? கண்ணதாசன் வைரமுத்து கூட கேண்டீன்ல உட்காந்து கவிதை எழுதிருப்பாங்களான்னு தெரியல. கொஞ்சம் ஓவரா தான் போயிட்டு இருக்க. சரி, காஃபி சொல்லுங்க. பாரா, அபார வளர்ச்சி அடைஞ்சிட்ட சரவணா. அண்ணா 2 காஃபி. என்ன கவிஞரே, எப்ப பார்த்தாலும் மரம் செடி கொடின்னு பாட்னி பத்தியே கவிதை எழுதாம என்ன பத்தியும் ஒரு 4 வார்த்தை எழுதலாம்ல? கவிதைங்கிறது ஃபீல் பண்ணி எழுத வேண்டிய விஷயங்க. உங்களை பார்த்து ஏய், என்ன என்னைய கலாய்க்கிற? உனக்குள்ள தூங்கிட்டு இருந்த மிருகத்தை நான் தான் தேவையில்லாம சொரிஞ்சு விட்டேன் போல இருக்கு. நீ திவ்யாவை லவ் பண்ணல?
என்ன இந்த மொழி முழிக்கிற? லவ் பண்ணல? நான் லவ் பண்ணேங்க. அப்புறம் என்ன? நான் என்னமோ கேட்க கூடாத கேள்வியை கேட்ட மாதிரி ரியாக்ஷன் கொடுக்குற? என் லுக்கே அப்படிதாங்க. நான் நார்மலா இருந்தாலே பசங்க என்ன மச்சான் சோகமா இருக்கேன்னு கேட்பாங்க. சரி, கதையை மாத்த பார்க்காத. இப்பயும் அந்த லவ் கண்டினியூ ஆகுதா? அப்படிலாம் எதுவும் இல்லைங்க. நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தான். கலகலன்னு சிரிச்சு பேசுறவங்க கூட நம்பிடலாம். ஆனா உன்ன மாதிரி ஊமை கோசம் நான் நம்பவே கூடாதுடா. நான் எங்க உங்ககிட்ட போய் சொல்ல போறேன்? லவ் பண்ணேன்னா பண்ணேன்னு சொல்ல போறேன். அப்போ நீ திவ்யாவை லவ் பண்ணல அப்படிதானே? ஆமாங்க. அப்போ நீ என்ன லவ் பண்ற? அடிச்சி முழுசா முடிக்கிறதுக்குள்ள வாயை பொழக்காத. நீ என்ன லவ் பண்றதா ஒரு கற்பனை. அப்போ எனக்கு ரொமான்டிக்கா ஃபீல் பண்ணி ஒரு கவிதை எழுதிருந்தா எப்படி எழுதிருப்ப? எழுது எழுது. என்னை வச்சு காமெடி பண்ணலையே. உன்னை வச்சு காமெடி பண்ண முடியாதுன்னு ஊருக்கே தெரியும். ஏங்க விளையாடாதீங்க. நான் விளையாடல, சீரியஸா தான் சொல்றேன். எழுது எழுது. எவ்வளோ நேரம்? ம் படிங்க. நீல கூந்தலில் பூவாய் நீந்த செய்கிறாய், கருநீல விழியாலே என்னை ஏந்திக் கொள்கிறாய், மஞ்சள் தேகத்தில் என்னை உருக வைக்கிறாய், சிவந்த உதட்டின் தேனை பருக வைக்கிறாய், பச்சை நடப்புகளால் என் இச்சை அதிகப்படுத்துபவளே, என்னை உன் ஊதா இடுப்பில் உடுத்திக் கொள்வாயோ, இல்லை வெள்ளை இதயம் வழியாய் என்னை எடுத்துக்கொள்வாயோ, உன்னை தொட்டு வரைந்த ஓவியம் காணவில்லை, அதுதான் வானச்சுவற்றில் மாற்றிய வானவில்லோ. நெஞ்ச நினைச்சிட்ட சரவணா. சரி, நீ இந்த மாதிரி திவ்யாக்கு கவிதை எழுதி கொடுத்திருக்கியா? ம் அவளுக்கு உன் கையெழுத்து தெரியும்ல? ரொம்ப நல்லா தெரியும். அவன் என் கையெழுத்து இல்லைனா கூட என்னோட வரிகளை வச்சே அது நான் தான் எழுதினேன்னு கண்டுபிடிச்சிருவா. சூப்பர்ரா. சரி, அதையும் இப்போ கேட்குறீங்க? இல்ல, இந்த கவிதைய திவ்யா கிட்ட காட்டினா என்ன ஆகும் யோசிச்சேன். நீங்கள் சும்மா சொல்கிறீங்க, அப்படிலாம் பண்ண மாட்டீங்க. நீ இப்படி சொல்லிட்டா நாங்க விட்டுருவோமா? ம். சரி, நான் கிளம்புறேன். எனக்கு முக்கியமான வேலை இருக்கு. என்ன வேலை? அதான் சொன்னனே, திவ்யாவை பார்த்து இந்த கவிதையை சரவணன் எனக்காக எழுதணும்னு சொல்ல போறேன். ஐயோ, இது என்ன வம்ப போச்சு. தயவு செஞ்சு அதை கொடுங்க. நீ தான் இப்ப 2 பேரும் லவ் பண்ணல, ஃப்ரெண்ட்ஸ்னு சொன்ன. அப்புறம் என்ன, வழிய விடு. ஐயோ ப்ளீஸ்ங்க கொடுத்துருங்க. அவளுக்கு தெரிஞ்ச என்ன கொண்டே போட்டுடுவா. தர முடியாது. தயவு செஞ்சு கொடுத்துருங்க ப்ளீஸ்ங்க. அதெல்லாம் கொடுக்க முடியாது. கவிதா ப்ளீஸ் கவிதா. நான் தர முடியாது. ஐயோ ப்ளீஸ் கவிதா கொடுங்க. கவிதா ப்ளீஸ் சரவணா. விளையாடாதீங்க, கொடுங்க. முடியாது, தர கொடுங்க. முடியாது. ம்ஹும். என்ன சரவணா, காதுல இருந்து புகையா வருது? என்ன திவ்யா, ஷாக்கா இருக்கா? வரும்போது இதயம் முரளி மாதிரி வந்தவன் இப்போ மௌன ரகம் கார்த்திக் மாதிரி துள்ளி விளையாடுறான்னு பாக்குறியா? இதுதான் நிஜமான சரவணன். அவனை இத்தனை நாளா நீயும் உங்க பசங்களும் சேர்ந்து மொக்க பண்ணி வச்சிருக்கீங்க. அவனை எப்படி மாத்திருக்க பாத்தியா? சரவணா, நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். பையனை பார்க்க ரொம்ப ஆசையா வந்திருக்க போல. சரி, நான் கிளம்புறேன். ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். என்ன சொல்லணும்? சொல்லு. என்ன சரவணா, சொல்லிட்டா? ஐயோ வேணாங்க. பாருமா, நான் சொல்றேன், அவன் தான் வேணான்றான். நீ ஏன் பயப்படுற? சொல்லட்டும். இல்ல, நான் சரவணன் கிட்ட என்ன மாதிரி ஒரு அழகான பொண்ணை லவ் பண்ணியிருந்தனா எப்படி ஃபீல் பண்ணி கவிதை எழுதிருப்பேன்னு கேட்டேன். ம்? பையனும் செம்மையா ஃபீல் பண்ணி எழுதிருந்தான். அதான் சொல்ல வேணாம்னு சொல்றான். நெருப்புல எண்ணெய் ஊத்துனா பரவாயில்ல, இப்படி லிட்டரா பெட்ரோல் ஊத்துறாங்களே. ம். சரவணா, லைட்டா கவிதையை படிச்சு காட்டுவா? போதுங்க, இதுக்கே என்ன பண்ணுன்னு தெரியல. இதுல இது வேறயா? ஓகே. ம்.
அவங்க தான் சும்மா ஒரு கவிதை எழுத சொன்னாங்க. அதான் அவ சொன்னா உனக்கு எங்க போச்சு புத்தி? கொஞ்சம் கை கொடு. ஆ? கை கொடு சரவணா. ம், கூட ஐயோ திவ்யா திவ்யா ப்ளீஸ் திவ்யா வலிக்குது திவ்யா. எழுதுன விட்டுடு திவ்யா. எழுதுறதுக்கு கை இருக்காது. அம்மா திவ்யா. சரி என்ன எழுதுன சொல்லு. சத்தியமா ஞாபகம் இல்ல. மறந்துரு. தேவையில்லாம இன்னொரு வாட்டி இந்த மாதிரி பண்ண அப்புறம் நான் சொல்ல மாட்டேன். ம். பாடா போயிட்டா. தலைக்கு வந்தது தலைப்பையோட போச்சு. ரொம்ப தப்பு பண்ற. வீட்ல சொன்னாங்களே நம்ம பிரிஞ்சிருக்கோம். புரிஞ்சுக்கோ. உனக்கு லவெல்லாம் செட் ஆகாது. தெரியும் திவ்யா. இதெல்லாம் விளையாட்டா தான் ஆரம்பிக்கும். அப்புறம் வேற எங்கேயோ போய் முடியும். இதெல்லாம் வேணாம். புரியுதா?